Good evening students. So எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறோம். சேஃபா இருங்க. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். உலக அளவுல ரொம்பவே பதட்டமான சூழ்நிலையா தான் போயிட்டு இருக்கு. நம்ம வாழுற காலத்துல அடுத்த உலக போரை பாத்துருவோமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட தான் ஒவ்வொரு நாளும் போகுது. ஓகேவா? சோ ரெண்டு உலகப்போர் நடந்த காலகட்டத்துல இருந்த ஆயுதங்களை விட இப்ப பல மடங்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு உலகப்போர் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதெல்லாம் நமக்கு நம்ம நாடு மேல ஏதாவது நடந்துருமோ, திடீர்னு ஏதாவது ஒரு அணு ஆயுதமோ இல்ல ஒரு ஏவுகணையோ வந்து விழுமோ அப்படின்ற சந்தேகத்தோட தான் எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு நம்புவோம். சரியா? ஸோ இந்த லைவ் எதுக்காக அப்படின்னா நம்ம எஸ்ஐ டெஸ்ட் 4ஓட சைக்காலஜி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே கிளியராக இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். சரியா? அண்ட் பிசி எக்ஸாமுக்கு வர 1ஆம் தேதி நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10,000 20,000 செலவு பண்ணி உங்கள் அமௌண்ட்லாம் பே பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க. நம்ம 1000 rupees தான் கிளாஸுக்கு ஆஃபர் கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாக எக்ஸாம் வரைக்கும் டெஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு கிளாஸஸ் வரும். சரியா? ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணுன்னா இந்த அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் கிடைக்கும். 7845827131 இந்த நம்பர் கிடைக்கும். இதுதான் நம்ம எக்ஸல் அகாடமியோட கான்டாக்ட் நம்பர். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. லைவ் முடிஞ்ச அப்புறம் கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கட்டணம் இந்த 1499 அது பே பண்ண தேவையில்ல. நீங்கள் 1000 rupees பே பண்ணால் போதும். சரியா? இது பே பண்ண தேவையில்ல. 1000 rupees உங்களுக்கான கிளாஸ். இதிலே டெஸ்ட் வரும், எல்லாமே இதிலே வந்துடும். எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூவாக போகும். எஸ்ஐ படிக்கிறீங்கன்னா கூட இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாம் ஏன்னா சேம் தான். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்க போகிறீங்க. அதே தான் எஸ்ஐக்கும் பிசிக்கும். வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? பார்க்கலாமா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா? ஸோ கொஞ்சம் காற்று சவுண்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதா? ஸோ விகிதாச்சாரத்தில் தான் இந்த டெஸ்ட்டில் கொஸ்டின் கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? பீட்டர் பிரவீன் தம்பி, உங்களுக்கு தேவையில்லாத வேலை. யாராவது பொண்ணுங்களை டேக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து பிளாக் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க நம்ம ப்ரொஃபைலுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ அவங்கள நான் பிளாக் பண்ணுறேன். ஓகேவா? எதுக்குப்பா லைவ் வரீங்க? சும்மா ஏதாவது கிடைக்கும், யாராவது கிடைப்பாங்க, மெசேஜ் பண்ணலான்னா. ஓகே. ஸோ இதில் 101வது கேள்வி. 101வது கேள்விக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிடுங்க, வீடியோவும் ஆடியோவும் கிளியராக இருக்கா அப்படின்றது சொல்லிடுங்க. ஏன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேருதா அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வி 0.75x கிளியராக காட்டுறேன் பாருங்கள். 0.75x ஈஸ்ட் டபுள் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. 5:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் யாராவது சொல்ல முடியுமா? இதுக்கான ஆன்சர் யாராவது சொல்ல முடியுமா? கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 0.75 ஈஸ்ட் எக்ஸ், டபுள் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க, 5:8 கொடுத்துருக்காங்க. எனில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. இது நீங்கள் வந்து ஆர்ஆர்பிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஎன்பிசி தான் படிக்க போகிறோம் அப்படின்னாலும் டிஎன்பிஎஸ்சிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது எப்படி, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்கள். 2 எக்ஸோட மதிப்பு 2ன்னு சொல்லியிருக்கீங்க. சரியா? 2ன்னு சொல்லியிருக்கீங்க. சரியா ஆன்சரு? இப்போ பிசி நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு மாதத்தில் வந்துடும். சரியா? நான் அப்படியே சொல்கிறேன், பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. சரியா? எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு லைவ் பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இது எல்லாமே தெரியும், நான் எல்லாமே நாலேஜ் பர்சன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெளியே போயிடலாம். நீங்கள் ஒன்றும் லைவில் இருக்கணும் அப்படின்லாம்
அவசியம் இல்லை. உங்களை வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை. தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க வேணாம். உனக்கு பிடிச்சிருக்கு, இந்த லைவ் நான் பார்க்கணும், எனக்கு வந்து நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைவில் இருங்க. சரியா? இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 0.75:x கொடுத்துருக்காங்க. டபுள் ஈஸ்ட் கொடுத்து 5:8 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் நம்ம 0.75 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? 0.75 இருக்குது. நம்ம இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா ஹிண்ட் 100 போட்டு பெருக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ 100 போட்டு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 75 அப்படின்னு வரும். சரியா? ஸோ 0.75 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா 7.5 ஆகும். ஓகேவா? இதில் அதே 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா 75 அப்படின்னு ஆயிரும். சரியா? இதில் பாருங்கள் x × 100 100x. கரெக்டா? 5 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா 500 அப்படின்னு ஆகும். 8 100ஆல் பெருக்கணும்னா 800. சரியா? ஸோ இதில் எப்படி எழுதலாம், 75/100x அப்படின்னு எழுதலாம். இந்த பக்கம் 500/800 அப்படின்னு எழுதலாம். இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? கரெக்டாக நான் போடுறது கரெக்டா? ஸோ யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஸோ இப்போ என்னென்ன இருக்குது, 75/100x அப்படின்னு இருக்குது, 5/8 இருக்குது. சரியா? ஸோ இந்த 5யும் 75 அடித்தோம்னா என்ன வரும் உங்களுக்கு, 25/100xன்னு வரும், 1/8 வரும். கரெக்டா? ஸோ ஆன்சர் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க 1:2 தான் ஆன்சர். சரியா? ஸோ இதை ஃபுல்லாக அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1:2 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, 15. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 15, 25 கிடையாது. ஸோ ஒரு நிமிஷம். 15 ஓகே கரெக்டுப்பா. 15/100x. 15 × 8 = 100x. சரியா? இப்படி தானே வரும். 120ன்னு வருமா, =100x. அடித்தோம் அப்படின்னா ஒரு 0க்கு ஒரு 0, 10ஆல் அடித்தோம்னா 1.2 x = 1.2 வந்துடுச்சா? ஸோ இது ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் 1.2. ஸோ இதை நீங்கள் ஷார்ட்டாக வேகமாக போட்டிங்க அப்படின்னா போடலாம். உங்களுக்கு புரியணும், சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே புரியாது. ஸோ அதுக்காக நான் மெதுவாக போடுறேன். ஓகேவா? ஸோ 100ஆல் பெருக்கிக்கிறீங்க. ஸோ இதெல்லாமே ஈக்குவல் பண்ணுறீங்க. ஈக்குவல் பண்ணி அதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 100x ஆகும். இது 500/800 ஆகும். 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக போட்டு வந்தீங்க அப்படின்னா 1:2 அப்படின்னு ஆன்சர் வரும். சரியா? இதை நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இவ்வளோ நேரம் போடணுமா, 5 நிமிஷம் போடணுமா அப்படிலாம் இல்லை. ஒரு நிமிஷத்துலேயே இதை போட்டு முடிச்சிடலாம் வேகமாக ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகேவா? 1:2. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். 9 கொஸ்டின் பாருங்கள். 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையேயான விகிதத்தை காண்க. இதுதான் கேள்வி. ஸோ 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் விகிதம்னா என்ன வரும், என்ன ஆன்சர் வரும்? 102வது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பிசி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 7845827131. சரியா? அப்படி காட்டிடுறேன். ஏன்னா நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். சரியா? பிசி கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸல் அகாடமியோட கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 1500 இல்லை ஃபீஸு, 1000 தான். 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆன்சர். சரி, ஆஃபர் கொடுத்துருக்குறோம். 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் 1000 இருக்கும். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 799 ரூபா, கிளாஸ்க்கான ஃபீஸு 1000. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கால் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? இதில் பாருங்கள், 9 மாதம். 9 மாதத்திற்கும் 1 வருடம்னா எவ்வளோ, 12 மாதம் வரும். கரெக்டா? ஸோ ஃபோனை பார்த்துட்டு நான் எழுதுறதுனால கொஞ்சம் என்னால் எழுத முடியல. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா?
ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஜூலை 1 கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடித்தோம்னா 3 9 4 12 3:4 டக்குன்னு ஒரே செகண்ட் அவ்வளோதான். 3:4. ஸோ அடுத்த கேள்வி. ஸோ 103வது கேள்வி. A/B = 2:3 B/C = 4:5 C/D = 6:7 then find A/B/C/D. ஸோ யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன ஆப்ஷன் வரும்? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன். 103க்கு டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணாமல் லைவ் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். சொல்லியிருக்காங்க. சரி, பார்த்துருவோமா எப்படி போகிறதுன்னு. சரி, ஓகே. எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ 4 எழுதிக்கலாம். A/B/C/D கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? A/B எவ்வளோ? 2:3. B/C எவ்வளோ? 4:5. C/D எவ்வளோ? 6:7. கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன நம்பர் பக்கத்தில் எது இருந்தாலும் அதை அப்படியே எழுதிக்கோங்க. 3 3 இங்கே 5 வருமா? ஸோ இங்கே 4 வரும், இங்கே 6 6 அப்படின்னு வரும். கரெக்டாக? ஸோ இதை நம்ம பெருக்கணும்னா ஆன்சர் உங்களுக்கு. ஓகேவா? பெருக்குவோமா? ஐ நீட் பிசி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. நம்பர் சொல்கிறேன். 7845827131 அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் லைவ் முடிஞ்ச அப்புறம். எக்ஸல் அகாடமி காண்டாக்ட் நம்பர். சரியா? பெருக்கலாமா? 2 8 6 8 48. ஓகேவா? 3 12 72. 15 எவ்வளோ வரும்? 90ன்னு வருமா? 105ன்னு வரும். கரெக்டாக? ஸோ பெருக்கி பாருங்கள், கரெக்டாக வரும். ஸோ இதெல்லாம் பெருக்கணும்னா 48ன்னு வரும், இதெல்லாம் பெருக்கணும்னா 72ன்னு வரும், இதெல்லாம் பெருக்கணும்னா 90ன்னு வரும், இதெல்லாம் பெருக்கணும்னா 105ன்னு வரும். கரெக்டாக போடுறேண்ணா? சரியா? இதை அடிக்கலாமா? அடித்தோம்னா 3ஆலே அடிக்கலாம் எல்லாத்தையும். ஓகேவா? 3ஆல் அடித்தோம்னா எவ்வளோ? 16ன்னு வரும். 5 30 6 18 டோட்டலாக 48. 72. ஓகேவா? 72னா 24 அப்படின்னு வருமா? 24 3 72. 30 3 90. ஓகேவா? ஸோ இது பாருங்கள் 35ன்னு வரும். சரியா? 35 3 105. சரியா? இப்போ பாருங்கள், ஸோ ஆப்ஷனில் இருக்கா? ஸோ இதில் கொஸ்டினில் ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். சரியா? அது கொஸ்டின் மிஸ்டேக்கு, ஆப்ஷன் மிஸ்டேக். ஸோ இதில் எது சரியான ஆன்சர்? 103வது கேள்விக்கு. எக்ஸாம்லாம் ஈஸியாக தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 70 கேள்வி தான் மெயின் எக்ஸாம்லேயே கேட்குறாங்க. நூற்றி 3வது கேள்விக்கான ஆன்சர் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் போட்டே காட்டிட்டேன், இன்னும் ஆன்சர் சொல்ல மாட்டேறீங்க. ஏவா, பியா, சியா, டியா? பார்த்தாவது சொல்லுங்கப்பா. பிசி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? பிசி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் எனக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். சரியா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதில் வந்து இந்த இடத்துல 36 வராது, 35ன்னு வரும். சரியா?
ஓகேவா? அடுத்த கேள்வி போடலாமா? ஸோ அடுத்த கேள்வி 104வது கேள்வி. இப்போ எவ்வளோ எடுத்தால் பாஸ்லாம் சொல்ல முடியாது, அது எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, கொஸ்டினோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் கட் ஆஃப்லாம் சொல்ல முடியும். சரியா? பிசி ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். 1ஆம் தேதி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதில் பாருங்கள், அடுத்த கேள்வி x/y ஈக்குவல் டு 3:5ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் 5x + 3y = 15x - 2y. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 6:7 சொல்லியிருக்கீங்க. போட்டு பார்த்துடலாமா? இதுக்கான ஆன்சரை போட்டு பார்த்துடலாமா? ஃபுல்லாக ட்ரிக்கில் சொல்லித்தரலாமா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஷார்ட்கட் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 100 டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கும். ஆனால் மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அதை போடலாம். சரியா? அந்த டைமில் போட்ட ஒரு எக்ஸாம்பிளில் உட்காந்துட்டு எனக்கு வந்து ஷார்ட்கட் ஞாபகமே வரல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது மெத்தடு உங்களுக்கு தெரியணும்ல. ஷார்ட்கட்லாம் கிளாஸில் தான் சொல்லி தருவோமா, லைவில் கிடையாது, கிளாஸில் தான் வரும் அதெல்லாம். சரி, ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி 104வது கேள்வி பாருங்கள். x/yன்னு கொடுத்து 3:5ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணலாமா? எக்ஸுக்கு 3யும் ஒய்க்கு 5ம் அப்ளை பண்ணலாமா? 5 × 3 + 3 × 5. சரியா? ஸோ இதை எடுத்து அப்ளை பண்ணுறோம். இந்த வேல்யூ எடுத்து இந்த 3:5 அப்படியே அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் ஒய் இருக்கிற இடத்துலையும் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஈஸ்ட்டு 15 எக்ஸ் எவ்வளோ 3 -2 × 5. ஸோ இதை 3 பெருக்கிக்கலாம் 4. சரியா? 15 + 15 = 45 - 10. கரெக்டா? 30:35. ஸோ அடித்தோம்னா 6×5 30, 7×5 35. 6:7 வந்துடுச்சா? 6:7 ஆப்ஷன் பி ஆன்சர். ஸோ யாருக்கெல்லாம் இது சரியாக போட்டிங்க, யாரெல்லாம் இந்த கொஸ்டினை சரியாக போட்டிங்க? இப்போ பிசி ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம், யாருமே கமெண்ட் பண்ண மாதிரி தெரியல. பிசி ஆன்லைன் கிளாஸ் வேணாவா யாருக்குமே? பிசி ஆன்லைன் கிளாஸ் வேணாவா? சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். 105வது கேள்வி. 105வது கேள்வி யாராவது ஒருத்தர் சரியான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 105வது கேள்வி. பிசி ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன். 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த 1000 rupees ஆஃபர் இருக்கும். ஸோ டீட்டெயில் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படியே இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 7845827131 இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஃபீஸ் 1000 rupees மட்டும்தான், 1500 கிடையாது. 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான். வர 1ஆம் தேதியில் இருந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்களா? நம்பரை 7845827131 இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அதுதான்ப்பா கான்டாக்ட் நம்பர் 7845827131. வெறும் நீங்கள் போயிட்டு பக்கத்தில் லோக்கல் அகாடமியில் விசாரிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு 5000 6000 ஃபீஸ் தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. 1000 rupees தான் உங்களுக்கு ஃபீஸு. சரியா? ஜாயின் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக ஃபைனலாக தான் இருக்கும். சரி, அடுத்த கேள்வி ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். ஸோ இது என்ன டெஸ்ட் கொஸ்டின் அப்படி தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருந்தோம் April 25. ஸோ அதோட டெஸ்ட் 4 கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின், என்னடா இது ஏதோ ஒரு கொஸ்டின் எடுத்து வந்திருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம அகாடமியோட டெஸ்ட் 4 கொஸ்டின் தான் இது. சரியா? எஸ்ஐ April 25 ஒரு எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். அதோட 4வது கேள்வித்தான். சரியா? இது ஃபேக் அப்படிலாம் எக்ஸாம் வரைக்கும் கிளாஸ் நடக்குமா, எத்தனை நாள் கிளாஸ் நடக்கும்னு கேட்டிருக்கீங்க. எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூவாக கிளாஸ் நடக்கும். சரி, அடுத்த கேள்வி போட்டிங்களா? அதுக்கான ஆன்சரை போட்டிங்களா? 105வதுக்கு ஆன்சர் போட்டிங்களா?
சரி ஓகே, பார்த்துடலாமா எப்படி போடுறதுன்னு. A:B:3 A:B:Cன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஈஸ்டில் கொடுத்துருக்காங்க by 2 3 4 இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்படியே பையில் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை அப்படியே பையில் போட்டு ஸோ இங்கே எழுதுறேன் பாருங்கள். ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டை மறைச்சிக்கோங்க, ஏவை மறைச்சிக்கோங்க. சரியா? ஸோ ஏவை மறைச்சிட்டு மீதி இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கிக்கோங்க. ஓகேவா? ஏவை மறைச்சிட்டு 2 நம்பரையும் பெருக்கிக்கோங்க. 3 12. பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நடுவில் இருக்கிறத அப்படியே மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டிங்கன்னா என்ன வரும்? 2 8ன்னு வரும். கரெக்டாக? சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சி அப்படியே மறைச்சிக்கோங்க. மீதி இருக்கிற 2ஐயும் பெருக்கிக்கோங்க. 2 6. இப்போ 3 அடிக்கலாமா? 3ஆல் அடிக்கலாம். 4 12 சாரி 2ஆல் அடிக்கலாம். 6 2 12 4 2 8 3 2 6. ஸோ இப்போ ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டினே பார்க்கலப்பா நான். A/B B/C C/A. ஸோ இதுதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட் வந்து போட்டுடலாம். நான் கொஸ்டினே முழுசாக பார்க்கல. பார்த்துடலாமா? A/B இப்படி தானே கொடுத்துருக்காங்க. B/C C/A இப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். 2/3 நெக்ஸ்ட்டு 3/4 நெக்ஸ்ட்டு 4/2. கரெக்டா? இது அப்படியே பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர். ஸோ இப்போ அப்படியே மறைச்சிட்டு பெருக்குங்க. ஸோ பெருக்கி யாராவது ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். முன்னாடி சொன்னல இதே மெத்தடில் பெருக்கி ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களான்னு பார்க்கலாம். போட்டிங்களா? பெருக்கிட்டிங்களா? ஆப்ஷன் சியா? ஓகே. பெருக்கணும்னா என்ன வரும்? ஸோ இப்போ நீங்கள் பெருக்கும்போது ஏ இந்த இடத்துல ஏ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ மறைச்சிட்டு பெருக்கணும். ஆனால் இந்த இடத்துல நம்பர் இருக்குது அப்படின்னா அதை சேர்த்து தான் பெருக்கணும். 2 இருக்கா? ஸோ இந்த நம்பரை மட்டும்தான் மறைச்சிக்கணும். நீங்கள் கீழே இருக்கிற நம்பரை 8 4 2 8 8 16 16 இஸ்ட்டு. ஸோ இப்போ பி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? பிக்கு அடியில் இருக்கிற நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி இப்படி இந்த கிராஸ் பெருக்கலில் பெருக்கணும். கரெக்டாக? 9 3 9 × 2 18. ஓகேவா? ஸோ இப்போ சி கண்டுபிடிக்கணும்னா ஸோ இப்படி பெருக்கணும். ஓகேவா? 12 நாள் 48. சரியா? இப்போ வந்துடுச்சா? இப்போ 2ஆல் அடிக்கலாமா? 8 16 9 18 24 48. இப்போ வந்துடுச்சு ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கா? 8 9 24. ஆப்ஷன் சி தானே ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த கொஸ்டின் ஓகேவா? கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரியும் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை சும்மா ஏதோ லைவ் இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை உண்மையாலுமே இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொன்னீங்கன்னா தான் தெரியும். பிசி ஆன்லைன் கிளாஸ் வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியலையாமா? ஸோ ஒன்றும் இல்லை, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? A/B/C = 2:3:4ன்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள்.
இப்போ தெரியுதா? A/B/C ஈக்குவல் டு 2:3:4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போனா A/B, B/C, C/A வேணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு A/B வேணும் அப்படின்னா அதை அப்படியே எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். A/B, B/C, C/A. A எவ்வளோ? 2. ஸோ இந்த வேல்யூ தான். ஸோ 2:3:4 அப்படின்றது தான் A/B/C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதை நீங்கள் எதுவுமே தெரில, ஏ என்னன்னே தெரில அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏக்கு நேராக என்ன இருக்குதோ அதுதான் ஏவோட வேல்யூ. சரியா? A/Bனா பாருங்கள் 2/3, B/Cனா 3/4, C/Aனா 4/2. இப்போது இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A/B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவுக்கு கீழே இருக்கிற நம்பரை மட்டும் மறைச்சிக்கின்னு மீதி 2 இருக்கிற நம்பரையும் ஏவோட நம்பரையும் பெருக்கிக்கணும். இப்போ பாருங்கள் 2. ஸோ இப்போ பெருக்கணும்னா 2 × 4 எவ்வளோ? 8. 8 2 16 எழுதிட்டோமா? 16ன்னு எழுதிட்டோம். இப்போ B கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? Bக்கு அடியில் இருக்கிற நம்பரை மறைச்சிட்டு மீதி 3 பெருக்கணும். 3 9, 9 2 18. ஓகேவா? இப்போ C கண்டுபிடிக்கணும்னா Cக்கு கீழே இருக்கிற நம்பரை மறைச்சிட்டு மீதி 3ஐயும் பெருக்கணும். 16 × 3 எவ்வளோ? 48 போட்டுட்டுமா? ஸோ இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிச்சினேன்னு அவ்வளோதான், முடிஞ்சு. கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுங்க. இப்போ தெளிவாக தானே சொல்கிறேன், புரியலையா? இன்னுமே புரியலையா? 2 வாட்டி சொல்கிறேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் என்னப்பா கொடுத்துருக்காங்க? A/B/Cன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 2:3:4ன்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ எவ்வளோ? 2. பியோட வேல்யூ எவ்வளோ? 3. சியோட வேல்யூ எவ்வளோ? 4. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? A/B, B/C, C/Aன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது நமக்கு கண்டுபிடிக்கணும்னா ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஏ எழுதிட்டோமா? 2/3ன்னு எழுதிட்டோமா? B/C எவ்வளோ? 3/4ன்னு எழுதுவோமா? இங்கே பாருங்கள் 3/4ன்னு எழுதுவோமா? C/A எவ்வளோ? 4/2ன்னு எழுதுவோம். இப்போது இந்த A/B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற இதை மறைச்சிக்கணும். சரியா? ஏக்கு கீழே என்ன இருக்குதோ அதை மறைச்சிக்கணும். இப்போ 2 மீதி இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பரையும் பெருக்கணும்னா 4 2 8 மேலேயும் பெருக்கிக்கணும். சரியா? 8 2 16 எடுத்து எழுதிட்டோம். ஸோ B கண்டுபிடிக்கணும்னா 3 9 × 2 18 கண்டுபிடிச்சிட்டோமா? 18ன்னு எழுதிக்கிட்டோம். C கண்டுபிடிக்கணும்னா இது 2ஐயும் பெருக்கணும். 3 12 × 4 3 12 × 4 எவ்வளோ? 48. கரெக்டா? 48 எழுதிட்டோம். இது எல்லாமே 2ஆல் அடிபடும். 2ஆல் அடித்தோம்னா 16, 2ஆல் அடித்தோம்னா 8, 18 2ஆல் அடித்தோம்னா 9, 48 2ஆல் அடித்தோம்னா 24. ஆப்ஷனில் இருக்கா? வந்துடுச்சா? இப்போ ஓகேவா? ஸோ இது ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாமா? பிசி ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா, டீட்டெயில் சொல்கிறோம். 1ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். கிளாஸுக்கு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து இவ்வளோ நேரம் செலவு பண்ணி தான் நீங்கள் பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் இல்லை, ஆன்லைன்லேயே படிக்கலாம். நீங்கள் காலேஜ் படிக்கலாம், இல்லை வேறு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஃப்ரீயாக வந்துட்டு உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து மொபைலை பார்த்து நோட்ஸ் எடுத்து கூட படிக்கலாம். சரியா? சரி ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ 20% ஆஃப் A + B ஈக்குவல் டு 50% ஆஃப் A - B கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. A/Bயோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆஃப்னு இருந்தாலே அந்த இடத்துல இன்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல இன்ட்டு, அதாவது பெருக்கல். ஃபீஸ் வந்து 1000 ரூபீஸ் தான்ப்பா, 1500 டோட்டல் ஃபீஸு. 1000 தான் ஃபீஸ். எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க. ஃபீஸ் வந்து 1000 தான். அது 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அது. சரியா? ஸோ இதில் பாருங்கள் 20 ஆஃப்னு என்ன சொன்னேன்? ஆஃப்னாவே பெருக்கல்னு சொன்னேன். A + B. ஸோ இந்த இடத்துல 100ன்னு வரும். பர்சன்டேஜ்னு இருக்கா? ஸோ 20%க்கு பதிலாக 100ன்னு போட்டோம். ஃபீஸ்லாம் கம்மி பண்ண மாட்டோமா? ஆல்ரெடி கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் 20,000 30,000 செலவு பண்ணி
பெரிய பெரிய அகாடமி பிராண்டுன்னு சொல்கிற அகாடமியில் படிக்கிறீங்க, ஓகேவா? ஸோ அதே தான் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம், கம்மியாக தான் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்னாலே பெருக்கல்னு சொன்னேன், பர்சன்டேஜுக்கு பதிலாக 100 போட்டேன், A+B, சரியா? ஈக்குவல் டு என்ன இருக்குது, 50%னா 100 இன்ட்டு A மைனஸ் B, ஓகேவா? ஸோ இது ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிருவோம், சரியா? ஸோ ஓர் 2 I 2 10, A ப்ளஸ் B/5 ஈக்குவல் டு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஓர் 5 5 2 5 10, A மைனஸ் B/2, கரெக்டா? இது வரைக்கும் ஓகேவா? எல்லா சப்ஜெக்டும் தான்ப்பா, எல்லா சப்ஜெக்டும் தான் சொல்லி தருவோம். ஸோ இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் பறிக்கலாம். A2 இன்ட்டு A ப்ளஸ் B ஈக்குவல் டு 5 இன்ட்டு A மைனஸ் B, கரெக்டா? ஸோ இப்போ உள்ள பெருக்குன்னா 2A ப்ளஸ் 2B ஈக்குவல் டு 5A மைனஸ் 5B, இப்படி வருதா? இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா உங்களுக்கு? சரி, இன்னும் 4 கொஸ்டின் பார்க்கணும் ஃபாஸ்ட்டாக. சரி, இப்போ பாருங்க. ஸோ இந்த 5Aவை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், வேணாம், நம்ம இந்த 2Aவை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், மைனஸ் 5B இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ 2B ப்ளஸ் 5B, கரெக்டா? இந்த பக்கம் 5A மைனஸ் 2A, இது ரெண்டையும் அடிச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 7B ஈக்குவல் டு 3Aன்னு வரும், கரெக்டா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? பட்டா ஓட்ட வச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப லைவ் இருந்தால் வாய்ஸ் அப்படி தான் பிரேக் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த கேள்வி வரைக்கும் மட்டும், சரியா? இப்போ B/3 எழுதலாமா, A/7 எழுதலாம், கரெக்டாக? என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அவங்க? A/B எவ்வளோ கேட்குறாங்க. இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா? ஸோ பழைய கொஸ்டின் என்னென்னு எடுத்தோம், பையில் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ தான் ஏவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம், எடுத்து எழுதணும் தானே? இப்போ பாருங்க, பையில் இருந்தால் 3, பியோட வேல்யூ 3, ஏவோட வேல்யூ 7, A/B கேட்குறாங்க அப்படின்னா என்ன வரும்? 7:3 அப்படின்னு வரும், A/B, ஓகேவா? ஆப்ஷனில் இருக்குதா? ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க, 7:. பிசி ஆன்லைன் கிளாஸ் படி ஜாயின் பண்ணோம். நம்பர் சொல்கிறேன், கான்டாக்ட் நம்பர், அந்த கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பிசி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த கான்டாக்ட் நம்பர் 7845827131, இந்த நம்பர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பிசி ஆன்லைன் கிளாஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்க வச்சுக்கோம், உங்களுக்கும் சேர்ந்து கண்டினியூவாக போகும், சரியா? ஃபீஸ் வந்து 1000 rupees தான், 100 ஸ்டூடெண்ட்டு தான் இது இருக்கும், சரியா? ஸோ இந்த கேள்வி ஓகேவா? 106வது கேள்வி, 106வது கேள்வி ஓகேவா? அடுத்த கேள்வி போலாமா? எஸ்ஐ கிளாஸ் வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிசிக்கும் எஸ்ஐக்கும் சேமாக தான் போகுது. இப்போ நீங்கள் பிசிக்கும் எஸ்ஐக்கும் ஒன்று தான் படிக்க போகிறீங்க, வேறு இல்லை, சரியா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளமுறைய என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஸோ இதுக்கான ஆன்சர் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 24 மீட்டர் உள்ள ஒரு இதுதான் 24 மீட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று வந்து 3 பங்காகவும், இன்னொன்று வந்து 2 பங்காகவும், இன்னொன்று 7 பங்காகவும் பிரிச்சிருக்கிறாங்க, சரியா? ஸோ அதை எப்படி வந்து நீளத்தில் பிரிச்சிருப்பாங்க கேட்குறாங்க. போட்டுடலாமா? ஆப்ஷன் ஏ, சரி ஓகே, கரெக்டாக சொல்லிட்டாரு, போட்டுடலாம். ஒன்றும் இல்லை, 24 மீட்டர் நீளமா? ஸோ இப்போ வந்து 3:2:7 அப்படின்றத ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்த்துடலாம்.
வாய்ஸ் பிரேக் ஆகுதா பாருங்க. 3 + 2 + 7 எவ்வளோ? மொத்தமாக எவ்வளோ வருது? 12 வருதா? 12 பங்கு. இந்த 24ன்றது 12 பங்கு. ஓகேவா? இந்த 24 அப்படின்றது 12 பங்கு. 24. இப்போ ஒரு பங்கு வேணும் அப்படின்னா அடிச்சு வருது. 12 12 2 12 24. அப்படின்னா ஒரு பங்கு. வாய்ஸ் கிளியரா இல்லையா? இப்போ டவர் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஒரு பங்கு = 2. சரியா? அப்படின்னா அவங்க எத்தனை பங்கா பிரிச்சிருக்காங்க? 12 பங்கா பிரிச்சிருக்காங்க. அதை யாருக்கு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு பங்கு 2 அப்படின்னா 3 பங்கு எவ்வளோ? 6. சரியா? இதுக்கு சொல்றேன்ப்பா. 3:2:7 கொடுத்துருக்காங்களே, இதுக்கு சொல்றேன். ஒரு பங்கு 2 அப்படின்னா 3 பங்கு எவ்வளோ? 6. 2 பங்கு அப்படின்னா 4. 7 பங்கு அப்படின்னா 14. டோட்டல் 24 பங்கு. பிரிச்சுட்டாங்களா? ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. 6:4:14. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? லைவ் கட் பண்ணிட்டு வரட்டுமா? லைவ் கட் பண்ணிட்டு வந்தா வாய்ஸ் பிரேக் ஆகாது. ரொம்ப நேரம் லைவ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் பிரேக் ஆகுது. பிசி ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் ஆமாம்மா வச்சிருக்கிறோம். எக்ஸல் போலீஸ் அகாடமி, எக்ஸல் அகாடமி டைப் பண்ணுங்க வரும் உங்களுக்கு. இந்த கொஸ்டின் ஓகேவா? 6:4:14 அப்படின்றது ஓகேவா? புரிஞ்சா? இப்போ ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் லைவ் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் லைவ் கட் பண்ணிவிட்டு வரேன், பேசலாம். சரி, ஓகே. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? பிசி கிளாஸ் யாருக்காவது வேணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இந்த 7 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்குறோம். ரொம்ப நேரம் உங்களையும் லைவில் போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு விரும்பல. இந்த 7 கொஸ்டின் வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகேவா உங்களுக்கு? 7 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 7 கொஸ்டின் வரைக்கும் ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்டா. உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த 108வது கேள்விக்கான ஆன்சர் லைவ் முடிஞ்சப்பறம் வீடியோ அப்லோட் ஆகும். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஆன்சர். ஓகே, அப்படியே பார்த்துக்கோங்க. 3:4:5 பிசி ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். சரி, ஓகே. பிசி ஆன்லைன் கிளாஸ் வேணும். யூடியூப் சேனல் எக்ஸல் அகாடமின்னு டைப் பண்ணுங்கப்பா, வரும். எக்ஸல் அகாடமி அரூர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள், வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக வீடியோ போடல. புரியலையா? 106. இப்போ ஒன்றும் இல்லை, 106. தம்பி, இந்த மாதிரி பொண்ணுங்களை டேக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படின்னா டைரெக்டாக பிளாக் பண்ணிடுவோம். நீங்கள் எதுக்குப்பா வரீங்களா? இது சும்மா டைம் பாஸ்க்கு ஏதோ பொண்ணு நம்பர் கிடைக்கும், போட்டோ பொண்ணு ஐடி கிடைக்கும் அப்படின்னா வரீங்க. இந்த லைவ்ல வந்து தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுமா? அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் டைரெக்டாக பிளாக் பண்ணிடுவோம். 106ஆவதாம்மா? ஸோ 20% அப்படின்னா 20/100 வரும். ஆஃப்னா பெருக்கல். ஓகேவா? ஸோ 20/100 × A+B. கரெக்டாக 50/100 × A-B. இதை நீங்கள் ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7:3 வரும். எப்படி ஈக்குவல் பண்ணலாம்? ஸோ 20/100னா 0க்கும் ஒரு 0க்கும் கேன்சல் ஆயிரும். 2/10 இருந்துச்சா ஓவர் 2. அவங்களுக்கு A+B/5 இருக்கும். இந்த பக்கம் A-B/2 இருக்கும். இதை ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7:3 வரும். ஓகேவா? புரிஞ்சுதாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பிசி ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வர 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் கான்டாக்ட் நம்பர் 7845827131. எக்ஸல் அகாடமியோட கான்டாக்ட் நம்பர். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் 1500 இருக்குது.
1500லாம் பே பண்ண தேவையில்ல. நீங்கள் 1000 பே பண்ணால் போதும். 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆஃபர். ஓகேவா? இது பழைய பேட்சோட டீட்டெயில். உங்களுக்கும் அதே ஆஃபர் தான் கொடுத்துருக்குறோம். பிசி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பரை. சரியா? தேங்க்யூ. அடுத்த லைவில் பார்க்கலாம். அண்ட் சேஃபாக இருங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். எப்போ என்ன நடக்கும், நமக்கு அடுத்த நிமிஷம் நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஒரே நிமிஷம் கட் பண்ணிட்டு லைவ் நம்ம ப்ரொஃபைலில் உள்ளே வந்துட்டு